Hello friends, welcome to my channel. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பட்டர்ஃப்ளை ஸ்மார்ட் டேபிள் டாப் வெட் கிரைண்டரோட ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம அதோட அன்பாக்சிங் ப்ளஸ் அதோட டெமோ வந்து பார்க்க போகிறோம். கண்டிப்பாக வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் என் வரைக்கும் பாருங்கள். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அமேசானில் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட் இதோட பேக்கேஜிங் எல்லாம் பார்த்துடலாம். இதோட பேக்கேஜிங் வந்து ரொம்ப நீட்டாக வந்து பேக் பண்ணியிருந்தாங்க. எந்த டேமேஜுமே இல்லை, எந்த ப்ராடக்ட்டும் வந்து மிஸ் ஆகாமல் எல்லா அதோட அட்டாச்மெண்ட்டும் வந்து இருந்துச்சு. ஸோ மேலே இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் போட்டு அதை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா பேக் பண்ணியிருந்தாங்க. ஈச் அண்ட் எவ்ரி அட்டாச்மெண்ட்டுக்கும் ஒரு கவர் கொடுத்து நல்லா அழகாக நீட்டாக வந்து பேக் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கிச்சனுக்கு வந்து ரொம்ப காம்பேக்டாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிரான்ஸ்பரண்ட் பிளாஸ்டிக் கோகனட் கலெக்டர் தான். இந்த டேபிள் டாப் வெட் கிரைண்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மாவு மட்டும் அரைக்காமல் நம்ம வந்து கோகனட்டும் வந்து கிரேட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கான ப்ரொவிஷனும் வந்து இதில் இருக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஆப்ஷன்ஸ்னு சொல்லலாம். ஸோ அதோட அட்டாச்மெண்ட் எல்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. கோகனட் கிரேட் பண்ணுறது, அது அப்புறம் கலெக்ட் பண்ணுறது. அந்த கிரேட்டரோட அந்த மூடி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டைட்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணும்போது கை வந்து டேமேஜ் ஆகிடுச்சு. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. அதோட பிளேட் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஷார்ப்பாக தான் இருக்குது. ஸோ இது மட்டும் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா கேப் ஓப்பன் பண்ணும்போது பார்த்து ஓப்பன் பண்ணுங்கள், இல்லைனா நம்மளோட விரல் வந்து அடிபடுறதுக்கான சான்சஸ் இருக்குது. என்னால் ஓப்பன் பண்ண முடியல, நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் ஓப்பன் பண்ணும்போது என்னோடய ஃபிங்கர் வந்து பார்த்திங்கன்னா டேமேஜ் ஆகிடுச்சு. இப்போ ஒன் பை ஒன்னாக எல்லாமே நம்ம வெளியே எடுத்துடலாம். ஸோ அதுதான் வந்து நான் எடுத்துகிட்ருக்கேன். இது வந்து ஒரு ஸ்பாச்சுலா. நம்ம வந்து அந்த மாவு வந்து கிளறி எடுக்கிறதுக்கான ஒரு ஸ்பாச்சுலா இது. ஸோ நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணும்போது எனக்கு வந்து என்னோடய விரல் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சு. இந்த பட்டர்ஃப்ளை ஸ்மார்ட் வெட் கிரைண்டர் வந்து பார்த்திங்கன்னா 150 வாட்ஸ். அதுக்கப்புறம் இது வந்து 220 to 240 வாட்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கிரைண்டரோட பிளாஸ்டிக் மெட்டீரியல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஏபிஎஸ் மெட்டீரியல் தான் வந்து பண்ணியிருக்காங்க. ரொம்பவே வந்து ஒரு சேஃபான ஒரு மெட்டீரியல் தான் இது. இதோட அட்டாச்மெண்ட்ஸ்லாம் வந்து நான் அப்படியே உங்களுக்கு வந்து காட்டிடுறேன். ஸோ கோகனட் கலெக்டர், அதுக்கப்புறம் இது வந்து மேலே அந்த நாப் போட்டு ஸ்க்ரூ பண்ணுறது, அது எல்லாமே வந்து இருக்குது. பேசிக்காக நான் வந்து செலக்ட் பண்ண ரீசன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஸ்மால் கிச்சனுக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும். இது வந்து 2 லிட்டர் கெப்பாசிட்டி. இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதோட மூடி வந்து எடுத்துடலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரைண்டரோட மூடி. ரொம்பவே அழகாக வந்து நீட்டாக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இதுவும் டிரான்ஸ்பரண்ட் தான். எதுக்குன்னு பார்த்திங்கன்னா ஒன்று வந்து மாவு அரைக்கும் போது தெரிக்காமல் இருக்கிறதுக்கும், அண்ட் செகண்ட் திங் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால மாவு உள்ளே என்ன கண்டிஷனில் அரைப்படுது அப்படின்ட்டு நம்ம வந்து பார்த்துக்கலாம். அண்ட் டஸ்ட்டு வந்து படாமல் இருக்கும். ஸோ எல்லாத்துக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மூடி. ஸோ அதுவுமே வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ நம்ம இது எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஒன் பை ஒன்னாக வெளியே எடுத்துடலாம். ஸோ இந்த ஏபிஎஸ் பிளாஸ்டிக் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த பிளாஸ்டிக் வந்து எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா ஷாக் ப்ரூஃப்காகவும், அந்த பாடியில் வந்து தண்ணி பட்டாலும் ஷாக் ஆகாமல் இருக்கிறதுக்காகவும், ரொம்ப ஹீட் அதிகமானாலும் அது தெரியாமல் இருக்கிறதுக்காகவும் இப்படி ஏபிஎஸ் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணி இந்த கிரைண்டர் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஸ்டோன் வந்து வெளியே எடுத்துடலாம். ஸ்டோன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹெவி வெயிட், நல்லா வந்து அழகாக வந்து பேக் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சிலிண்டரிக்கல் ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த சிலிண்டரிக்கல் ஸ்டோன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அழகாக வந்து பார்த்திங்கன்னா டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் நாப் எல்லாமே கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு டேமேஜுமே இல்லை. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஹெவி வெயிட்டு, பட் அதே சமயம் நம்மளால் ஹேண்டிலும் பண்ண முடியும். ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கும் வந்து இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரம் எடுத்துடலாம். ட்ரம்மோட அவுட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரம்மோட ஸ்டோனும் வந்து பார்த்திங்கன்னா சிலிண்டரிக்கல் ஸ்டோன் தான். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் வந்து ஃபினிஷிங் இருக்கிறதுனால அந்த கலர்ஸ் வந்து அப்படி இருக்குது. பட் நம்ம க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. எந்த டேமேஜும் எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் நல்லாயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெயின் மோட்டார் வந்து வெளியே எடுத்துடலாம். ஸோ மோட்டாரும் மெயின் அட்டாச்மெண்ட் இருக்கிறதும் நம்ம கிரைண்டரும் வந்து வெளியே எடுத்துடலாம். ஸோ எடுத்ததுக்கப்புறம் நான் அப்படியே உங்களுக்கு காட்டுறேன்.
நான் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் தான் வந்து செலக்ட் பண்ணேன், பிகாஸ் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் செகண்ட் திங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நைஸாக இருக்கும், அந்த கலர் வந்து ரிச் லுக்காக இருக்கும், கிச்சனுக்கு வந்து ஒரு ஆப்டான கலராக இருக்கும். நம்ம எந்த கலரில் வந்து கிச்சன் பெயிண்ட் பண்ணியிருந்தாலும் ஒயிட் கலரில் நம்ம அப்ளைன்ஸ் வச்சுட்ருக்கும் போது ரொம்ப நீட்டாக ஆர்கனைஸ்டாக தெரியும், நல்லாவும் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஐஎஸ்ஐ சர்டிஃபைடு இருக்கிற ஒரு ப்ளக்இன் பாயிண்ட் அண்ட் கிரைண்டர் தான். ஸோ ப்ளக்இன் பாயிண்ட் அந்த ஒயருமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லென்த்தில் தான் வந்து இருக்குது. ஸோ அதனால் நம்ம பயப்பட வேண்டாம். இப்போ நான் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு டெமோ மாதிரி காட்டிடுறேன், ட்ரம் வச்சு ஃபிக்ஸ் பண்ணி இது எப்படி ரொட்டேட் ஆகுது அப்படின்னு காட்டுறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் மாவு வரைச்சும் அதோட டெமோவும் உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன். ட்ரம் வந்து இப்போ நல்லா வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ட்ரம் வந்து இப்போ நம்ம நல்லா ஃபிட் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் அந்த ஸ்டோனும் வந்து ஃபிட் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் நாபும் ஃபிக்ஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிடலாம். இது ஃபர்ஸ்ட் வந்து க்ளோஸ் ஆகாது, அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா ப்ரெஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிங்க அப்படின்னா க்ளோஸ் ஆகிடும். இந்த கிரைண்டர் வந்து பார்த்திங்கன்னா வென்டிலேட்டர் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ தட் ஹீட் வந்து ரொம்ப அதிகமாக ஆச்சு அப்படின்னா அந்த ஹீட் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் அது டக்குன்னு வெளியே வரத்துக்கும் அந்த வென்டிலேட்டர் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. உங்களுக்கு பிளாக் கலரில் அங்கே டிசைன் பண்ணியிருப்பாங்க, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அண்ட் ஒரே ஒரு பட்டன் மட்டும்தான் இருக்குது, ஸ்விட்ச் ஆனும் அதே தான், ஸ்விட்ச் ஆஃபும் அதே தான், அந்த ஒரு பட்டன் மட்டும்தான் இருக்குது. அந்த அட்ஜஸ்டிங் நாப் நீங்கள் டைட்டாக ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து மூடி போட்டிங்க அப்படின்னா அது நல்லா ஃபிட்டாக க்ளோஸ் ஆகிடுது. ஸோ மூடியெல்லாம் வந்து க்ளோஸ் ஆகலை அப்படின்ற ப்ராப்ளம்லாம் எதுவுமே இல்லை. ஸோ இப்போ நம்ம ஜஸ்ட் இதை ப்ளக்இன் பண்ணிவிட்டு ஆன் பண்ணி இது வந்து எப்படி ரொட்டேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த வெட் கிரைண்டர் எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஓவர் லோடாக இருந்தாலும் ஓவர் ஹீட் ஆனாலும் அதை பேலன்ஸ் பண்ணுற மாதிரி தான் இந்த மோட்டார் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு வந்து 2 years வாரண்ட்டி வந்து கொடுத்துருக்காங்க, ட்ரம்முக்கும் கொடுத்துருக்காங்க அண்ட் மோட்டாருக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நம்ம வந்து ப்ராப்ளம் இல்லை, நம்ம தாராளமாக வந்து இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம வாங்கலாம். ஸோ இப்போ நான் இது எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு நான் அகெயின் வந்து அந்த கோகோனட் ஸ்க்ரேப்பர் சொன்னேன் இல்லையா, அது வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் கோகோனட் யூஸ் பண்ணி காட்டல, பட் இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு ஒரு ஐடியாவுக்கு வந்து இப்போ நான் காட்டுறேன். ஸோ தட் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இதை பார்த்தீங்க அப்படின்னா இந்த கலெக்டர் இருக்கு இல்லையா, அது ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வந்து ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கோகோனட் கிரேட்டட் பண்ணுறதை வந்து ஜஸ்ட் வச்சுட்டு நீங்கள் ஒரு ரொட்டேட் பண்ணிங்கன்னா அது டைட் ஆகிடும், அவ்வளோதான். ஆன் பண்ணிங்கன்னா அது ரொட்டேட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் மூடி கோகோனட் எடுத்து நீங்கள் அது மேலே வச்சிங்க அப்படின்னா அதில் இருக்கிற அந்த கோகோனட் வந்து எல்லாமே வந்துடும். ஸோ இது பண்ணும்போது ஃபர்ஸ்ட் 1 or 2 டைம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ப்ராப்பராக வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். பட் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப ஹைலி அட்வைசபிளான ஒரு விஷயம். இது நான் வந்து பார்த்து ரொம்ப ஒரு இம்ப்ரெசிவாகவும் இருந்துச்சு, அதே சமயம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பயமாகவும் இருந்துச்சு. ஸோ இதுதான், இவ்வளோ தான் இதோட பாடி ஆஃப் த கிரைண்டர் வந்து இவ்வளோ தான். இதோட சின்ன கிச்சனுக்கு வந்து ரொம்ப காம்பேக்டாக ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப ஈஸி டு க்ளீன் தான் வந்து இது. இப்போது பேட்டர் வந்து நம்ம ரெடி பண்ணலாம். இது வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்குறதுக்கு பேட்டர் வந்து ரெடி பண்ணலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நான் வந்து ஜஸ்ட் ஒரு வேஸ்ட்டான ஒரு அரிசி ஆல்ரெடி ஊற வச்சு அரைச்சி அதை வந்து நான் த்ரோ தான் பண்ண போகிறேன். ஸோ அந்த ப்ராசஸில் தான் நான் வந்து க்ளீன் பண்ணியிருக்கேன். ஸோ க்ளீனிங் மெத்தட் வந்து நீங்கள் எப்படி வேணால் பண்ணலாம், பட் இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா நமக்கு கண்ணுக்கு தெரியாத அந்த அழுக்கெல்லாம் இருக்குது, கல்லெல்லாம் இருக்குது அப்படின்னா நான் வந்து அது வந்து போயிடும். ஸோ இந்த ப்ராசஸில் க்ளீன் பண்ணுறது ஒரு பெஸ்ட்டு வே தான். ஏதாவது தேவையில்லாத அரிசி இருந்துச்சு அப்படின்னா அது போட்டு ஊற வச்சு போட்டு நீங்கள் க்ளீன் பண்ணி அதை எடுத்து த்ரோ பண்ணிவிடுங்க. அண்ட் தென் நீங்கள் வந்து அதுக்கப்புறமா ப்ராப்பராக பருப்பு அரிசி போட்டு நம்ம இட்லி தோசை பேட்டர் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். நான் இப்போ வந்து உளுத்தம்பருப்பு போட்டுட்டு ப்ரெஸ் பண்ணி ஆன் பண்ணிட்டேன். ஸோ இது வித்தின் 4 minutesல நல்லா வந்து கிரைண்ட் ஆகிடுது. அண்ட் another 10 to 15 minutes தான் இது மேக்ஸிமம். உங்களுக்கு பருப்பு கிரைண்ட் ஆகிறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு 15 minutes தான் வந்து எடுக்குது அதிகபட்சமாக. ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக வந்து அரைச்சி கொடுத்துருது. அது எந்த ப்ராப்ளமே இல்லாமல் நம்ம வந்து இட்லி தோசை பேட்டர் வந்து கிரைண்ட் பண்ணிக்கலாம். இந்த கிரைண்டரோட நாய்ஸ் லெவல் வந்து பார்த்திங்கன்னா இந்த கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரியான திங்ஸ் போடுறோம். அதாவது 2 liter கெப்பாசிட்டினா இப்போ ஒரு 1 kg அளவுக்கு நம்ம இட்லி தோசை பேட்டர் போட்டு அரைக்கிறோம் அப்படின்னா அதோட வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த உள்ளே வந்து நம்ம பருப்பு அரிசி போட்டோம் அப்படின்னா அந்த சவுண்டுக்கு ஏற்ற மாதிரி நாம் வந்து
திங்ஸ் வந்து உள்ளே போடுறோம் அப்படின்னா அது வந்து நாய்ஸ் லெவல் கொஞ்சம் அதிகமாக வரல. இப்போ நீங்கள் வந்து ரொம்ப கம்மியான குவான்டிட்டியில் பருப்பு போடுறீங்க அப்படின்னா சவுண்டு வந்து அதிகமாக வருது. ரொம்ப கம்மியான குவான்டிட்டியில் அரிசி போடுறீங்க அப்படின்னா சவுண்டு வரதுக்கான சான்சஸ் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பருப்பு கிரைண்ட் பண்ணும்போது சவுண்டு வருது, அரிசி கிரைண்ட் பண்ணும்போது அவ்வளோவா சவுண்டு வரல. நார்மலாக நம்ம பருப்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி குவான்டிட்டி தான் போட்டு வந்து அரைப்போம். பட் அப்போ வந்து பார்த்திங்கன்னா நாய்ஸ் லெவல் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. வேறு அரிசி போட்டு நம்ம கிரைண்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கிரைண்டர் ஓடுற சவுண்டே வரல. ஒரு கிரைண்டர் வந்து ஓடிட்டுருக்கு, ரன் ஆகிட்டுருக்கு அப்படின்ட்டு நமக்கு தெரியவே தெரியல. அந்த அளவுக்கு நாய்ஸே இல்லை. ஸோ எதுக்கு இந்த 2 டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு தெரியல. பட் அகெயின் சொன்ன மாதிரி குவான்டிட்டி நம்ம குவான்டிட்டி ஆஃப் அந்த பருப்பும் அரிசியும் எடுக்கும் போது டிஃப்ரெண்ட் ஆகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம அரிசி போட்டு அரைச்சிட்ருக்கோம். மூடியில் வந்து தெறிக்குது வந்து லைட்டாக வந்து அந்த ப்ராப்ளம் வந்து இருக்குது. அதுக்கு ரீசன் வந்து பார்த்திங்கன்னா அந்த நாப் வந்து நான் சரியாக ஃபிட் பண்ணல. ஸோ தட் அந்த மூடி வந்து அதில் டச் ஆகி அதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து நான் ஸ்டார்டிங்லேயே தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிட்டேன். ஸோ அப்போது வந்து தெறிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ அரிசியும் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் அரைச்சி முடிக்க போகுது. ஸோ வந்து நமக்கு தெரிச்சிருக்கிறது வந்து நான் உங்களுக்கு அப்படியே காட்டிடுறேன். ஸோ இப்படி தான் வந்து தெரிச்சிருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மேலும் உங்களுக்கு இந்த கிரைண்டர் பற்றி ஏதாவது குவரிஸ் இருக்குது, ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து என்கிட்ட சொல்லலாம், என்கிட்ட கேட்கலாம் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா. அண்ட் அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ வந்து முடியுது. ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலோ இல்லை யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுச்சு அப்படின்னா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ரிவ்யூ வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களோட தாட்ஸ் வந்து நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். உங்களோட தாட்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணலாம். ஸோ எஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.